வெல்கம் டு அன்பு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் சாஃப்டான சப்பாத்தி ரெசிபி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ரெசிபி அப்லோட் பண்ணுறோம். இதில் 3 மெத்தட் இருக்குது. இதில் ஆயில் போடாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்கா ரொட்டிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கோதுமை மாவு 2 டம்ளர், 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு 2 ஸ்பூனு அளவுக்கு லைட்டாக தண்ணியை ஊற்றி பிசையணும். சில பேர் மொத்த டம்ளர் தண்ணியும் ஊற்றிட்டு மொத்தமாக பிசைவாங்க. அதனால் அது கார்ட்போர்ட் மாதிரி ஹார்டாக வரும். ஸோ இதுக்கு சாஃப்டாக வர்றது மெயின் டிப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சாலே சாஃப்டாக வந்துடும். இது நல்லா பிசைஞ்சு ஒரு ஈர துணியை வச்சு சப்பாத்தி மாவை மூடி வச்சுருங்க. இல்லைன்னா மூடி ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து சப்பாத்தி சுட்டிங்கன்னா சாஃப்டாக வரும். சில பேர் உடனே பிசைஞ்சு உடனே சுட்டுருவாங்க. ஸோ அது சாஃப்டாக வராது. 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் பூரி சைஸ்க்கு சின்னதாக உருட்டி நல்லா மெல்லிசாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். இது டிப்ஸு 2. இப்போது நீங்கள் நல்ல பூரி சைஸ்க்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிருங்க. புல்கா ரொட்டிக்கு பெரிய சைஸாக இருக்கக்கூடாது. பூரி சைஸுக்கு சின்னதாக நீங்கள் ரவுண்ட் பண்ணி அதை இப்போ நம்ம பேனில் போட்டுடலாம். அதை ஒரு 40% நீங்கள் திருப்பி போட்டு வேக விடணும். அப்புறம் அதை அப்படியே எடுத்து சிம்மில் டைரெக்டாக நம்ம ஃப்ளேமில் வைக்கிறோம். அதை இடுக்கி இந்த மாதிரி வாங்கிட்டு அதை அப்படி டேன் பண்ணி எடுத்திங்கன்னா புஷ்னு ஃபுல்கா ரொட்டி ரெடி ஆயிரும். இது மெத்தட் 1. செகண்ட் மெத்தடில் 40% வெந்தவுடன் நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதை ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது புஷ்ஷுன்னு இப்படி வரும். 3வது மெத்தடில் 40% வேக வச்சுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி டோஸ்டர் வாங்கிக்கோங்க. இது ஆன்லைனில் கிடைக்கும். 200லேருந்து இருக்குது. இதில் நீங்கள் இடுக்கியை வச்சு குயிக்காக சப்பாத்தியை பரட்டி போடுங்க. இல்லைன்னா சப்பாத்தி கறிக்கிறோம். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.